Today we want to look at the word saved. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்கிற அந்த வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். It's a very common expression among believers. விசுவாசிகளுக்கு மத்தியிலே மிகவும் பொதுவாக பயன்படுத்தக்கூடியதான ஒரு வார்த்தை தான் ரட்சிக்கப்பட்டீர்கள். Many people ask one another, are you saved? நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா என்று அடிக்கடி ஒருவர் இன்னொருவரை கேட்பது வழக்கமாக இருக்கிறது. When were you saved? நீங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள்? And here is a word which many Christians have limited in their understanding to some very small part of salvation. ரட்சிப்பு என்கிறதான காரியத்திலே மிக குறுகிய ஒரு காரியத்தை மட்டுமே புரிந்து கொண்டு அதை மட்டுப்படுத்தி விட்டார்கள். Just like in grammar we study past, present and future. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று நாம் இலக்கணத்திலே படிக்கிறோம். And in our life there is a past, a present and a future. நம்முடைய வாழ்க்கையிலேயும் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று உண்டு. In the same way, this salvation has also got past, present and future. இதே போல இந்த ரட்சிப்புக்கும் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று உண்டு. There is a salvation that we can experience that is finished in the past. கடந்த காலத்திலே முடிந்த ஒரு அனுபவமாக ரட்சிப்பு இருக்கிறது, அது ஒரு பகுதி. And there is a salvation that we must keep on experiencing in our present. நம்முடைய நிகழ்காலத்திலே ஒரு ரட்சிப்பை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். And there is a salvation that we can only experience in the future. இன்னொரு ரட்சிப்பின் பகுதியை நாம் எதிர்காலத்திலே தான் அனுபவிக்க போகிறோம். And all three are mentioned in scripture. இந்த மூன்று நிலைகளுமே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. When we read God's word, we get a clear understanding of truth. தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது சத்தியத்தை குறித்ததான தெளிவான ஒரு அறிவை நாம் பெறுகிறோம். And the truth will set us free not only from sin. பாவம் என்பது நம்மை, சத்தியம் என்பது பாவத்திலிருந்து மட்டும் நம்மை விடுதலையாக்குவதல்ல, but it also sets us free from a lot of wrong ideas about God and his plan for man. தேவனை குறித்தும் தேவன் மனிதனை குறித்தும் வைத்திருக்கிற திட்டத்தை குறித்ததான தவறான புரிந்துகொள்ளிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. So what is salvation in the past tense? ஆகவே கடந்த காலத்திலே உள்ளதான அந்த ரட்சிப்பு என்றால் அதனுடைய பொருள் என்ன? It says in Romans 5, ரோமர் 5 வாசிக்கிறோம், in verse 9, 9ஆம் வசனம், about being saved from the wrath of God. தேவ கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது என்று நாம் ரோமர் 5:9 வாசிக்கிறோம். Because we are justified by his blood, we shall be saved from the wrath of God. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். If you are really born again, you have been justified. உண்மையாலுமே நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். And I will explain in a moment what that means. அது என்ன பொருள் என்பதை நான் சற்று விளக்குகிறேன். But that is salvation in the past tense. அதுதான் ரட்சிப்பு என்பதனுடைய கடந்த காலத்தினுடைய பொருள். It is salvation from the punishment that is due for our sin. நம்முடைய பாவங்களுக்காக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையிலிருந்து நமக்கு ஒரு ரட்சிப்பு, விடுதலை. Every sin is a crime against God. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் தேவனுக்கு விரோதமாய் செய்யக்கூடிய ஒரு குற்றம். If we have hurt people also, it is a crime against people. ஜனங்களை நாம் புண்படுத்தி இருந்தால் அது ஜனங்களுக்கு விரோதமாக செய்கிறதான ஒரு குற்றம். Some sins are only against God. சில பாவங்கள் தேவனுக்கு விரோதமாக மட்டுமே செய்யப்படுகிறது. If you have got a dirty thought, ஒரு அசுத்தமான சிந்தை, or you love money, அல்லது நீங்கள் பணத்தை நேசிக்கிறீர்கள், or you are jealous of somebody, அல்லது யாரோ ஒருவரோடு கூட பொறாமையா இருக்கிறீர்கள், or you have an unforgiving spirit, அல்லது மன்னிக்க முடியாத ஒரு ஆவி உங்களிடத்தில் இருக்கிறது. these are all sins. இவைகளெல்லாம் பாவங்கள். But it's not a sin against others, it's only a sin against God. இவைகளெல்லாம் மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்யக்கூடிய பாவங்கள் அல்ல, தேவனுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பாவங்கள். But if you go and slap somebody on the face, ஆனால் நீங்கள் யாரையோ ஒருவரை போய் கன்னத்திலே அடித்து விட்டீர்கள், or you get angry with him, அல்லது ஒருவரோடு கூட கோபப்பட்டு விட்டீர்கள், or you speak evil about him behind his back, அல்லது ஒருவருக்கு பின்னாக அவரை பற்றி தீமையாக நீங்கள் பேசுகிறீர்கள், that is a sin not only against God but against a human being also. இந்த பாவம் தேவனுக்கு விரோதமாக செய்யப்படுகிற பாவம் மட்டுமல்ல, மனுஷர்களுக்கு விரோதமாகவும் செய்யப்படுகிற பாவம். So in such sins which have got two directions, horizontal and vertical, ஆகவே இப்படிப்பட்டதான பாவங்களிலே
இரண்டு திசைகள் இருக்கிறது. ஒன்று செங்குத்தாக இருக்கிறது, இன்னொன்று கிடைமட்டமாக இருக்கிறது. There we must not only get forgiveness from God, we must get forgiveness from that person whom we harmed also. அப்படிப்பட்ட பாவங்களிலே தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு மட்டும் பெற்றுக்கொண்டால் போதாது, நாம் மனிதனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். Sometimes we forget that we have to get forgiveness from man. சில சமயத்திலே மனிதனிடத்திலிருந்து நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். God won't forgive us if we don't set that matter right with the man. அந்த குறிப்பிட்ட விஷயத்திலே மனிதனோடு கூட ஒப்புரவாக விட்டால் தேவன் அந்த காரியத்தை நமக்கு மன்னிக்க மாட்டார். Salvation is free. ரட்சிப்பு என்பது இலவசம். All salvation is free. எல்லா ரட்சிப்புமே இலவசம் தான். But even though it's free, there are some conditions. அது இலவசமாக இருந்தாலும் கூட அதற்கென்று சில நிபந்தனைகள் உண்டு. When it says by grace are you saved through faith, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லும் பொழுது God wants to give us the gift of forgiveness of sins. தேவன் பாவங்களிலிருந்து உள்ள மன்னிப்பை நமக்கு வரமாக கொடுக்கிறார், ஈவாக It's கொடுக்கிறார். free. அது இலவசம். But there are two things I have to do. ஆனால் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இரண்டு உண்டு. Not works. கிரியைகள் அல்ல. We can't do any works to get our sins forgiven. நம்முடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக நாம் எந்த கிரியைகளையும் செய்ய முடியாது. No pilgrimage, no money, nothing. நாம் எந்த இடத்திற்கும் புனித யாத்திரையோ அல்லது பணமோ கொடுக்க தேவையில்லை. We must recognize that in our unconverted condition our back is turned to God. நாம் மனம் திரும்பாத நாட்களிலே தேவனுக்கு முன்பாக நம்முடைய முதுகை தான் காண்பித்திருந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். All human beings are born with their back turned to God. மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருவருமே பிறக்கும் பொழுது தங்களுடைய முதுகையே தேவனுக்கு முன்பாக காட்டிதான் பிறக்கிறார்கள். Whatever religion they may be. அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. They are all with their back turned to God. அவர்கள் எல்லாருமே தேவனுக்கு தங்கள் முதுகை காண்பிக்கிறார்கள். That is why whether it's Hindu children or Christian children or atheist children, ஆகவே தான் இந்து குழந்தைகளாக இருந்தாலும் கிறிஸ்தவ குழந்தைகளாக இருந்தாலும் நாத்திகருடைய குழந்தைகளாக இருந்தாலும் they're all selfish, they all fight, they're exactly the same. அவர்கள் எல்லாருமே ஒரே விதமாக தான் இருக்கிறார்கள், தன்னலமாக இருக்கிறார்கள், சண்டை போடுகிறார்கள். Some Christian parents go and get their children sprinkled in a church. சில கிறிஸ்தவ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சபையிலே கொண்டு போய் தண்ணீரை ஜலிக்க வைத்து விடுகிறார்கள் and call it some baptism. அதை ஞானஸ்நானம் என்று சொல்கிறார்கள். That child still behaves in the same bad way as anybody else. அந்த குழந்தை மற்ற குழந்தையைப் போலவே இன்னும் நடந்து கொள்கிறது. That shows it is not saved at all. அது எதை நமக்கு காண்பிக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை இன்னுமா ரட்சிக்கப்படவில்லை. It just got its head a little wet when it went for that child baptism. அந்த குழந்தை ஞானஸ்நானம் என்கிறதான சடங்குக்குள்ள சென்ற பொழுது ஏதோ தலை கொஞ்சம் நனைந்து விட்டது, அவ்வளவுதான். Otherwise there was no change. ஆனால் மாற்றம் இல்லை. So what is the first requirement? ஆகவே முதலாவது தேவை என்ன? If God is here and he wants to give me a gift, தேவன் இங்கே இருக்கிறார், அவர் எனக்கு ஒரு வெகுமதியை கொடுக்க விரும்புகிறார். I am facing my selfish sinful life. நான் என்னுடைய சுயநலமான பாவமான வாழ்க்கையை நான் நோக்கி கொண்டிருக்கிறேன். God is stretching out a gift for me. தேவன் எனக்கென்று ஒரு வெகுமதியை கொடுப்பதற்காக கையை நீட்டி கொடுக்கிறார். I don't have to do any works, it's free. நான் எந்த கிரியையும் செய்ய தேவையில்லை, அது இலவசமாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஈவு. I have to turn around and face him. நான் திரும்பி அவரை நோக்கி பார்க்க வேண்டும். Otherwise how can I get it? இல்லாவிட்டால் எப்படி நான் அதை பெற்றுக்கொள்வது? That is what the Bible calls repentance. இதைத்தான் மனம் திரும்புதல் என்று வேதம் அழைக்கிறது. Repentance means turning towards God away from my old sinful way. என்னுடைய பழைய பாவ வழிகளை விட்டு நான் தேவனுக்கு நேராக நான் திரும்புவதுதான் மனம் திரும்புதல். It doesn't mean I have overcome all my sins. உடனே நான் எல்லா பாவங்களையும் ஜெயித்து விட்டேன் என்று பொருள் அல்ல. I have turned from that attitude of loving sin. பாவத்தை நேசிக்கக்கூடிய அந்த மனநிலையிலிருந்து நான் இப்பொழுது திரும்பி இருக்கிறேன். And I have turned towards God. தேவனுக்கு முன்பாக நான் திரும்பி இருக்கிறேன். Then when God is giving me a gift, I must stretch out my hand and take it. இப்பொழுது தேவன் ஒரு ஈவை எனக்கு கொடுக்கும் பொழுது என்னுடைய கரத்தை நீட்டி நான் வாங்க வேண்டும். God stretching out his hand is called grace. தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி எனக்கு கொடுக்கிறாரே, அதை நாம் கிருபை என்று அழைக்கலாம். And when I take it from him, that is called faith. நான் அதை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை விசுவாசம் என்று So அழைக்கலாம். salvation is a gift of grace. ஆகவே ரட்சிப்பு என்பது கிருபையின் ஈவு. But if I have to take it, otherwise I won't get it. நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் நான் அதை அடைய முடியாது. And before I can take it, I have to turn around. அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நான் முதலாவதாக திரும்ப வேண்டும். That's why the Bible says I must repent and then believe. ஆகவே தான் வேதம் நான் மனம் திரும்பி விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறது. Now a lot of people today are talking about believe, believe, believe. அநேக மக்கள் இன்றைக்கு விசுவாசி விசுவாசி என்று தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். But if I'm with my back towards God,
no, my faith is useless because I can't get anything from it. நான் தேவனுக்கு முன்பாக என்னுடைய முதுகை காட்டிக்கொண்டு எவ்வளவுதான் விசுவாசம் என்று என்னுடைய கையை நீட்டினாலும் தேவனிடத்திலிருந்து ஒன்றை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. So I need to turn around first. ஆகவே முதலாவதாக நான் திரும்ப வேண்டும். That means a changed attitude to sin. அதனுடைய பொருள் என்னவென்றால் பாவத்தின் முகாந்திரமாக எனக்கு இருக்கக்கூடிய மனநிலையிலே ஒரு மாற்றம் வேண்டும். So the first thing I want to ask you is, those of you who think you are saved, is there been a change of attitude in you towards sin? ரட்சிக்கப்பட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற உங்களிலே ஒரு சிலரை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நிமித்தமாக பாவத்தின் மீது இருக்கக்கூடிய உங்களுடைய மனநிலையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? Now the reason I say that is this. இதை சொல்வதற்குரிய காரணம் இதுதான். During the last 35 years there are hundreds of people who have come to our churches. கடந்த 35 ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான மக்கள் எங்களுடைய சபைக்கு வந்திருக்கிறார்கள். And many of them have told me this. அநேகர் இதை எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். Brother Zach, I do not feel I was really saved till I came to your church. சகோதரர் ஜாக் அவர்களே, உங்களுடைய சபைக்கு வரும் வரை நான் உண்மையாலுமே நான் வந்ததுக்கு பிறகு நான் ரட்சிக்கப்படவே இல்லை என்று தான் உணர்கிறேன். Because I never knew that what repentance is. மனம் திரும்புதல் என்றால் என்ன என்பதை அறியாமல் இருந்தேன். In the church I was going, நான் போய் கொண்டிருக்கிற சபையிலே they told me to say, Lord Jesus, come into my heart. ஆண்டவராகிய இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று I signed a card. தீர்மான அட்டையிலே கையெழுத்து போட சொன்னார்கள். I say I'm saved. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். But nobody explained to me what sin was or what turning around from sin was. பாவம் என்றால் என்ன என்பதையும் பாவத்தை விட்டு திரும்புவது என்றால் என்ன என்பதையும் யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. See, such people are being made, like Jesus said, twofold the child of hell. இப்படி மக்கள் இயேசு சொன்னது போல இரட்டிப்பான நரகத்தின் மகன்களாய் மாறிவிட்டார்கள். Jesus said that in Matthew 23 about some people who are made double children of hell. இயேசு மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே சிலர் நரகத்தின் இரட்டிப்பான நரகத்தின் மகன்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். How can anybody be a double child of hell? யாராவது ஒருவர் எப்படி நரகத்தின் இரட்டிப்பு மகனாய் இருக்க முடியும்? Yeah, Jesus spoke about such cases in Matthew 23. மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து இயேசு பேசி இருக்கிறார். See in Matthew 23 மத்தேயு 23ஆம் அதிகாரம் and verse 15. 15ஆம் வசனம். He speaks about certain people who have been made twice the son of hell. அங்கே சிலர் இரட்டிப்பாய் நரகத்தின் மகன்களாக ஆக்கப்பட்டார்கள் என்று சொல்கிறார். Have you ever thought what that means? இதனுடைய பொருள் என்ன என்று எப்பொழுதாவது உணர்ந்ததுண்டா? What is a single son of hell and a double son of hell? நரகத்தின் மகன், ஒருமுறை நரகத்தின் மகன் என்பதற்கும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகன் என்பதற்கும் என்ன வித்தியாசம்? We must think when we read these words, what did Jesus mean? இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு என்ன பொருள்படுத்தி சொல்லி இருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். Now I'll tell you. நான் உங்களுக்கு சொல்கிறேன். Every man in the world is a sinner. உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவியா இருக்கிறான். The Bible says all have sinned and come short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போய்விட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. Everybody is a single child of hell. ஆகவே எல்லாரும் நரகத்தின் ஒரு மகனாய் இருக்கிறார்கள். Now if you tell that man without turning from his sin to believe in Jesus Christ, பாவத்தை விட்டு திரும்பாமல் இயேசுவை மட்டும் விசுவாசித்தால் போதும் என்று அவருக்கு நீங்கள் சொல்லும் பொழுது, he believes in Jesus Christ, அவர் இயேசுவை விசுவாசிக்கிறார், but he has not turned from his sin, ஆனால் அவருடைய பாவத்தை விட்டு அவர் திரும்பவில்லை, and you tell him that now he is a child of God, இப்பொழுது நீங்கள் அவரை பார்த்து நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறீர்கள், he has become double a child of hell. இப்பொழுது அவர் நரகத்தின் இரட்டிப்பான மகனாய் இருக்கிறார். Why? ஏன்? Because next time he hears a gospel message, he'll say that's not for me. அடுத்த முறை ஒரு சுவிசேஷ செய்தியை கேட்கும் பொழுது இது எனக்கு அல்ல, நான் தான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று I'm already a சொல்வார். child of God. நான் ஏற்கனவே தேவ But பிள்ளை he is not a child of God. ஆனால் அவர் தேவனுடைய பிள்ளை அல்ல. The other single child of his sitting next to him knows I am a sinner and he gets converted. முதலாவது நரகத்தின் மகனா இருக்கிறவர் ரட்சிப்பின் செய்தியை கேட்கிறார், அவர் மனம் திரும்புகிறார். But this one doesn't get converted. ஆனால் இந்த நபரோ மனம் திரும்புவதில்லை. Because some preacher already told him that he is a child of God. ஏற்கனவே அவர் தேவனுடைய பிள்ளையாய் தான் இருக்கிறார் என்று ஏதோ ஒரு பிரசங்கியார் சொல்லிவிட்டபடினாலே every gospel meeting he goes to, he says that's not for me, I am already a child of God. அவர் செல்லுகிற ஒவ்வொரு ரட்சிப்பின் கூட்டத்திற்கும் சுவிசேஷ கூட்டத்திற்கும் போகும் பொழுதெல்லாம் இது எனக்கல்ல, நான் ஏற்கனவே தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிவிடுகிறார். And he sails along to hell without even knowing that he is going there. அவர் நரகத்தை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன் என்பதை அறியாமலே அதை நோக்கி நீந்தி சென்று கொண்டே இருக்கிறார் நரகத்தில். There are multitudes of such so called believers sitting in churches. இன்றைக்கு சபைகளிலே இப்படிப்பட்ட திரளான விசுவாசிகள் சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். Probably a lot of people sitting here. ஒருவேளை இங்கேயும் அநேகர் உட்கார்ந்து You கொண்டிருக்கலாம். imagine that you are saved. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். Do you ever turn from your sin? உங்களை பாவத்தை விட்டு எப்பொழுதாவது நீங்கள் Did திரும்பி you இருக்கிறீர்களா? turn around from your sin? உங்களை பாவத்தை விட்டு நீங்கள் Did you திரும்பி feel இருக்கிறீர்களா? sorry for your sin? உங்களை பாவத்துக்காக வருத்தப்பட்டிருக்கிறீர்களா? Otherwise, I'm sorry to say you're twice a child of hell. இல்லாவிட்டால் நீங்கள் நரகத்தின் இரட்டிப்பான மகன் என்று சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன். Those are not my words. I would not use such words. நான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவது கிடையாது. இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல. I'm just reading what Jesus said. இயேசு என்ன சொன்னார் அந்த வார்த்தைகளை தான் நான் வாசிக்கிறேன்.